Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன். முருங்கைக்கீரையில அயர்ன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. சோ இது ரொம்ப ஹெல்த்தியான சூப். இது கூட ஒரு 1/2 கப் அரை வேக்காடா பாயில் பண்ணி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துக்க போறோம். பாசிப்பருப்பு சேர்க்கறப்ப இந்த சூப் கொஞ்சம் திக் ஆகும். அதுக்காக தான் பாசிப்பருப்பு. ஸோ அரை வேக்காடாக தான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் சூப்பில் போட்டு வேக வைக்கிறப்ப நல்லா வெந்துடும். இது கூட ஒரு 2 சின்ன வெங்காயம், கூடவே ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, ஜீரகம், பெப்பர். ஸோ ஜீரகம் சேர்க்குறப்ப இந்த சூப் கொஞ்சம் நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர். அதுக்காகத்தான் சால்ட். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் பூண்டு கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூட ஜீரகம், பெப்பர் சேர்த்துட்டு ஒரு கோஸ் பேஸ்ட்டாக இதை பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக வேண்டாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சாஸ் பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் தான் சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் வந்து ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்கள் நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கோஸ் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த சின்ன வெங்காயம் அண்ட் கார்லிக் பேஸ்ட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வசக்கிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பழுத்த தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். ஸோ 1 நிமிஷம் நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு, அரை வேக்காடாக வேக வச்சுருந்த பாசிப்பருப்பும் கூடவே நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் வாடுற வரைக்கும் மறுபடியும் வசக்கிக்கலாம். இந்த சூப் ரொம்ப ஹெல்த்தியான சூப். குழந்தைங்களுக்கு ஒரு மத்தியானம் 11 o'clock இல்லாட்டி ஈவினிங் ஒரு 4 o'clock அளவுக்குலாம் இந்த சூப் கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்கீரை வாடிடுச்சு. அது கூட நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே நான் இப்போ ஒரு 4 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்ல சூப் வந்து அதோட அளவு கம்மியாகணும், அந்த அளவுக்கு பாயில் பண்ணணும். நான் பர்சனலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 தடவை இந்த சூப் நான் சாப்பிட்ருக்குறேன். ஹேர் க்ரோத்துக்கும் இந்த சூப் ரொம்ப நல்லது. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த சூப் சாப்பிட்டீங்கன்னா. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், மறுபடியும் நீங்களே செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகி அதோட அளவு கம்மியாயிடுச்சு. இப்போ நான் இந்த ஹேண்ட் பிளெண்டர் ஆர் இட்ஸ் கால்ட் அஸ் மத்து மாதிரி இருக்குல்ல, இதை வச்சு நான் வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மத்து நான் வந்து ஒரு எக்ஸ்போவில் வாங்கினேன். பட் இதோட சிமிலர் ப்ராடக்ட் ஆன்லைனில் நான் பார்த்துருக்குறேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறப்ப அந்த இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகி, பருப்பெல்லாம் ஸ்மாஷ் ஆகி அந்த சூப் நல்லா திக்காகும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர்டாக இருக்குது. அந்த ஜீரகத்தோட ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ரிஃப்ரெஷிங் அண்ட் ஹெல்த்தியான சூப் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் House to Home.